தவிர, செலவை தவிர அவனுடைய சுபாவத்தை நம்ம ஃபாலோ பண்ணாலும் நம்மளும் பணக்காரன் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அவனுடைய நட உட பாவனை சொல்லு செயல் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா அது மாதிரி கூட நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்ம பணக்காரன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அவன் எதுக்குலன்னா நிறைய பணக்காரங்களோட போகிறாங்க. நிறைய பணக்காரனோட அவங்களுக்கு பரிகாரம் பண்ணுறதுன்னு போகிறோம், இல்லை நட்பு ரீதியாக போகிறோம், அல்லது வேறு கோயில் குளம்னு சொல்கிறோம், காசி ராமேஸ்வரம் பறந்து பறந்து போயிருக்கிறாங்க. சாதாரண பணக்காரன் இல்லை, நல்ல பெரிய பெரிய பணக்காரன் இருக்காங்க. அதுவும் மார்வாடிங்கெல்லாம் கூட என்கிட்ட இருக்காங்க. அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அவங்க எனக்கு தாராளமாக செலவு பண்ணுறானுங்க. எனக்கு தாராளமாக செலவு பண்ணுறான். முழு செலவை அவனே கூட எடுத்துக்கிறான். ஃப்ளைட்டில் போகிறதுல, ஹெலிகாப்டரில் பறக்கிறதுலேருந்து எல்லாத்துக்கும் என் செலவெல்லாம் அவன் கூட ஏற்றுக்கிறாங்க. ஆனால் அவன் தனியாக செலவு பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க. அங்கே ரொம்ப கால்குலேட்டிவாக தான் செலவு பண்ணுறாங்க. பொருளுங்களை சிக்கனமாக பயன்படுத்துகிறான். எல்லா விஷயத்துக்கும் அவனுக்கு தெரியுது. பண்ண வேண்டியது பண்ணுறான். போடணும்னா இவ்வளோ பெரிய தட்டில் வச்சு முந்திரி பருப்பு அது இதுன்னு சொல்லி எல்லாம் அள்ளி கொடுக்குறானுங்க. இதெல்லாம் பண்ணுறான் ஒரு பக்கத்தில். இன்னொரு பக்கம் ரொம்ப கவனமாக செலவு பண்ணாங்க. யாருக்கு செலவு பண்ணால் யாருக்கு பண்ணக்கூடாது, என்ன செலவு பண்ண என்ன செலவு பண்ணக்கூடாது, எந்த இடத்துல பேரம் பேசணும், எந்த இடத்துல பேரம் பேசணும், எல்லா விஷயமும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. உண்மையாக சொல்ல போனால் அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயம் நாம் கூட கற்றுக்கிட்டோம். அந்த மாதிரி இருக்குது. ஆக இது மனசின் அடிப்படையில் கற்றுக்கிறதுக்கான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ராசியை வச்சு பேஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு தான் மோட்டிவேட்டர்ஸ் தேவைப்படுறாங்க, அல்லது சக்ஸஸ் பீப்புள் தேவைப்படுறாங்க. இது சார்ந்த ட்ரைனிங்கை எடுத்துக்கலாம், நீங்கள் கற்றுக்கலான்னு அர்த்தம். பணக்காரன் ஆகிறது எப்படி அப்படின்னு கற்றுக்கலான்னு அர்த்தமாக இருக்கிறது. அதான் மணி மேனேஜ்மெண்ட்டுன்னு சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் கற்றுக்கலான்னு அர்த்தம். மூணாவதாக என்ன இருக்குன்னா காரகம்னு ஒன்று இருக்குது. இது ஜோதிட ரீதியானது தான். பணத்துக்கு காரணமான கிரகத்துக்கு பெயர் குரு பகவான். அந்த குரு பகவான் மற்ற 8 கிரகங்களோடு சேரும்போது, அல்லது பார்க்கும்போது, அல்லது சார பரிவர்த்தனை பெறும்போது, அல்லது வேற ஏதாவது வகையில் தொடர்பு கொள்ளும்போது, இது டீட்டெயிலாக சொன்னால் அது ஜோசியமாக இருக்கும், உங்களுக்கு புரியாது. ஆனால் இணைவு மட்டும் தெரிஞ்சுக்கலாம். சம்பந்தம்னு சொல்லிட்டோம் முன்னாடியே ஃபர்ஸ்ட்லேயே, இருந்தாலும் இணைவுன்னு சொல்கிறேன். இது சேர்ந்தா கூடா நட்பு கேடாய் முடியும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களோட ஜாதகத்தில் குரு பகவான் எங்கே இருக்காருன்னு பார்க்கலாம். நல்லா இருக்கும். 4 இடத்துல இருந்தால் அது சரியாக வராதுங்க. 1, குரு பகவான் மகரம் சொல்லக்கூடிய 10வது ராசியில், ராசி மண்டலத்தில் 10வது ராசியில் மகரம், அந்த இடத்துல இருந்தார்னா குரு நீச்சமாவார். அவர் இயற்கையாக பலம் குறைஞ்சிருப்பார். வேறு ஏதாவது காரணத்துக்காக நீச்ச பங்கமாகி ராஜயோகம் கொடுத்துருக்கலாம், வேறு ஏதாவது காரணத்துக்காக அது பெற்றிருக்கலாம். ஆனால் இயற்கையாக அந்த இடத்துல அவரோட பலம் பலவீனம்தான் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம்.